பாட்காஸ்ட். நான் உங்கள் கவியழகன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனா நேற்று முன்னாடி தினம் இந்த செல்சி விசஸ் எம்யூ கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். சாரி, ரொம்ப நாளாக நான் ரிவ்யூ போகிறதில்ல. கொஞ்சம் எக்ஸாம் ஓடிட்டு ஃபோன் 5ல் இந்த எக்ஸாம் ஓடிட்டுருக்கு. ஓகே கேம் பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோமா, நம்மளோட கேம் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அட்டாக் கொடுத்தது, ஆனால் டிஃபெண்ட் நல்லா பண்ணாங்க எம்யூ, அதான் சொல்லுவேன். டிஃபெண்ட் நல்லா பண்ணாங்க. ஆனால் செல்சி கேம் பார்த்தோமா, அவனுக்கு ஃபுல்லாக அட்டாக்கி வராங்க, நான் டிஃபெண்ட் போக மாட்டேறாங்க. இவங்க எம்யூ டிஃபெண்ட் தான் வர கொஞ்சம் நேரம் மட்டும் அட்டாக் வந்துட்டு போகிறாங்க. மொத்தம் நம்மளோட அட்டாக்கிங் பார்த்தோமா 4 அட்டாக் தான். செல்சி ஒரு அட்டாக்கிங் நம்மளோட ஷார்ட் பார்த்தோமா 4 ஷாட் தான். அவங்க ஷார்ட் பார்த்தோமா செல்சியோட 22 ஷாட் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எம்யூ போய் அட்டாக் வந்தாங்க, அட்டாக்கு வந்து பிரிண்ட் பண்ணாங்க. நம்மளோட கோல் அசிஸ்ட் பண்ணது ப்ரூனோ பிரீமியர் லீக் வச்சேன். இன்னும் 2 தான் வச்சேன். 5 கேம் நம்ம ஒன்றும் மிச்சம் 5 கேம் இருக்கு. 2 கேம் இருக்கு. இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்கு. அவர் 20க்கு மேலே வந்துட்டாலும் பிரீமியர் லீக்ல அவர் தான் அசிஸ்ட் ஃபெரி சாம்பியன் மாதிரி ஆயிடுவார். அதுக்கு அடுத்து பார்த்தோமா நம்ம கோல் அசிஸ்ட் பண்ணது ப்ரூனோ, நம்ம கோல் போட்டது மத்தியஸ் குனியா. ஓகே, ஒரு பிளேயர் ரெட்டிங் பார்த்தோன்னா எல்லாம் விளாண்டாங்க. பின்னாடி ஏடன் எவன் ஸ்டோரிட்டு பின்னாடி நின்றாரு. ஒரு தூண் மேல ஒரு வால் மாதிரி நின்றாரு. மதுராவி கொஞ்சம் வந்தாங்க. லுக்ஷோ, இந்த 3 பேர் மதுராவி எடன் லுக்ஷோ, இந்த 3 பேர் தான் பார்த்துக்கிட்டாங்க டிஃபெண்ட். அப்படி இல்லை, மிட்ஃபீல்டு கோபி வேண்டாம் கெசிபுரோ சொல்லிட்டு முன்னே ஸ்ட்ரைக்கை பார்த்தோன்னா எம்பிஎம் ஓகேலா கொஞ்சம் ரைட் ஸ்கிப்பி என்ன ஆனாலும் தெரியல. இன்னைக்கு போகிற அவர் செகண்ட் ஹாஃப் எங்க நல்லா வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் கேமே நல்லா இல்லை. கேம் லெஃப்ட் விங் கிறிஸ்டியன் நல்லா கேம் விளாண்டாரு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கீப்பருக்கு போய் நான் கொடுக்குற ரேட்டிங்னா 5.5. ஏடனுக்கு 7.2, ப்ரூனோக்கு 8.9 மத்தியஸ் குனியாக்கு 8.2. இதான். நன்றி, வணக்கம். இனிமேல கற்பாதீங்க. அன்னடைக்க வீடியோ வரும். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் எக்ஸாம் இருக்கு, அது நான் முடிச்சு அடுத்த மாதத்துக்கு தான் போடும். அடுத்த மாதம் உங்களுக்கு பெரிய கேம்கள் ஓடுது. என்ன கேம்னா ரிவர்பூல் நம்ம இடத்துல வர்றோம். என்ன நடக்க போது தெரியல. நம்மளுக்கு ஜெயிச்சா லக்கு, இல்லாட்டி லுக்கு தான். ஜெயிச்சா லக்கு இல்லாட்டி நம்ம டைட்டிலுக்கு போக முடியாது. மைக்கிளுக்கு இருக்கு. என்னது ஃபர்ஸ்ட் சீசனில் கொண்டு வந்தாங்கன்னா ரூபா மணி விளையாக்கிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம டைட்டிலுக்கு டாப் கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு இப்போ நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்த சீசன் தான் நம்மளோட டீம் பார்க்கணும் எப்படி வருதுன்னு. ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பற்றி நான் அப்புறமா வீடியோ போடுறேன். அப்புறமா சொல்கிறேன். அடுத்த நாளைக்கு போய் வீடியோ போடுறேன். பாய். GGMU.